ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சொல்றா என் சிங்க குட்டி. நானும் அதே தான்ப்பா சொல்றேன். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது கரெக்டா தான்ப்பா இருக்கும். ஏங்க என்னங்க நீங்க? அதல்ல என் 2 பிள்ளைகளுமே சரின்னு சொல்லிட்டானுங்க. இதுக்கு மேல இவங்க இருந்து என்ன பண்ண போறா? அனுப்பிச்சு விட்டுலாம். மாமா மாமா ப்ளீஸ் மாமா, உங்க காலை வேணா புடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அத்தை தப்பு பண்ணா அதுக்கு நீங்க தண்டனை கூட கொடுங்க. ஆனா இவ்ளோ பெரிய தண்டனை எல்லாம் தர வேண்டாம் மாமா. காது கேட்காம அவங்க வெளியில போய் எப்படி மாமா இருப்பாங்க? அவளுக்காக நான் பரிதாபப்பட முடியல. பரிதாபப்பட்டாதான் தலையில ஏறி உட்காந்து ஆடுறாளே. இங்க பாரு எவ்வளவு பெரிய தப்புன்னு இருக்கா. காது கேட்காத போதே இவ்வளவு பெரிய சேட்டை பண்றான்னா கேட்டுச்சு நான் என்ன பண்ணுவா? அதனால இவளுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு நினைச்சேன்ல, அத வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ மாமா, என்னை பொறுத்த வரைக்கும் இவ காது கேட்காம இப்படியே இருக்கிறது நல்லது. இல்லாட்டி இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு பாலம் போட்டுருவா. இந்த பாரு, காது கேட்காம இப்படியே இந்த வீட்டுல இருக்குன்னா இருக்கட்டும், இல்லாட்டி வெளியே அனுப்பு. மாமா பாச்சு, ஏங்க என்னவா அவருக்கு? நீங்க உங்களுடைய வீட்டுக்கு போனீங்கல்ல, அது மாமாக்கு தெரிஞ்சிருச்சு. அதே தெரியுமே, அதுக்கு தானே கோவப்பட்டு இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தண்டனையா உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண மாட்டாராம். எது? ஆபரேஷன் பண்ண மாட்டாராமா? வேணா, யார் பண்ண சொன்னா? நான் இப்படியே இருந்துட்டு போறேன். இது எனக்கு சௌரியமாத்தியா இருக்கு. தள்ளு. அத்தை பூங்குடி, நான் கூட என் போட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். அதானே மாமா பக்கத்துல இருக்கிறப்ப எதுக்கு போட்டோ பார்க்கணும்னு நினைக்க போற? இப்பெல்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூங்குடி. என்னன்னே தெரியல, லாரி லாரியா தேங்காவை ஏத்துவோம், டன் டன்னா மஞ்சள் அனுப்புவோம், காசு வந்து அப்படி குமிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ கூட இவ்வளவு சந்தோஷம் வந்தது இல்லை. பூங்குடி, என்ன ஆச்சு? ஒன்னும் இல்லையே. இல்ல, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதான் ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல. அத்தையை நினைச்சு வருத்தப்படுறியா? புரியுது பூங்குடி, கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, அத்தை ஏன் அப்படி பண்ணாங்க? இல்ல பூங்குடி, பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. என்னதான் இருந்தாலும் அவங்க அப்படி பண்ணிருக்க கூடாது பூங்குடி. நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா? எனக்கே தெரியாது. நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு பூங்குடி. அவங்க வேணும்னு கேட்டிருந்தா நான் எவ்வளவு வேணாலும் பணம் கொடுத்திருந்திருப்பேன். அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல பூங்குடி. அவங்க அந்த மாதிரி பண்ற ஆள் இல்லதான். ஆனா என்னமோ தெரியல, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. சத்தியமா சொல்றேன் பூங்குடி, என்னால நம்பவே முடியல நம்ம அத்தையை அப்படி பண்ணாங்க. ஐயா சாமி, உங்ககிட்ட பணம் நிறைய கொட்டி கிடக்கு. நாங்க சோத்துக்கு வழி இல்லாம இருக்கோம். உங்ககிட்ட இருந்த நகையையும் பணத்தையும் பார்த்த உடனே எங்களுக்கு ஆசை வந்துருச்சு. அதனால எங்க அம்மா திருடிட்டாங்க. போதுமா? மன்னிச்சிருங்க. ஏய் பூங்குடி, என்ன ஆச்சு? எங்க அம்மா திருடினத நீ பாத்தியா? இல்ல பூங்குடி, அது வந்து திருடினத நீ பாத்தியான்னு கேட்டேன். பூங்குடி, அவங்க போகும்போது வளையல் கீழே விழுந்தது, அதனாலதான். அவங்க பையில இருந்து வளையல் கீழே விழுந்துச்சு. நான் அதை இல்லன்னு சொல்லல. யாருக்கும் தெரியாம அப்படியே மெதுவா நடந்து போய்
உங்க பெரியம்மா வலையில திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்து அத அவங்க பைக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்தாங்கல்ல, நீ அத பாத்தியா? இல்லையே, நான் பார்க்கலையே. அப்புறம் எதை வச்சு எங்க அம்மா திருடினாங்கன்னு நீ சொல்ற? இல்ல பூங்குடி, அது திருடி 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 நீ 1000 தடவை சொல்லலாம். ஆமா, எங்க அம்மா வயித்து பசிக்காக சோத்துக்கு வழி இல்லாம திருடிட்டாங்க. போதுமா? இப்ப உனக்கு சந்தோஷமா? ஏய் பூங்குடி, இப்ப அவங்கள என்ன பண்ணலாம்? ஊருக்கு மத்தியில வச்சு தூக்கில போட்டுடலாமா? ஏய் இல்ல ஊர் மத்தியில எல்லாரையும் நிக்க வச்சு கல்ல கொடுத்து அடிக்க வச்சிடலாமா? ஏய், என்ன பேசுற? சொல்லு, எங்க அம்மாவை என்ன பண்ணலான்னு சொல்லு. இல்ல பூங்குடி, இங்க பாரு, நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற? ஐயோ சாமி, உங்க மேல நான் கோவப்பட முடியுமா? நீங்க பணக்காரங்க, கோடி கோடியா கொட்டி வச்சிருக்கீங்க, நாங்கெல்லாம் திருடங்க. உங்க மேல நாங்க எப்படி கோவப்பட முடியும்? இல்ல பூங்குடி, அந்த மாதிரி நடந்ததை வச்சு அத்தை மேல ச்சே, இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்ல. தயவு செஞ்சு கை எடுத்து கும்பிடுறேன். எதையும் யோசிக்காத, உட்காரு. அதான் எங்க அம்மாக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, உட்காரு. ஏய், இதெல்லாம் சொன்னா நான் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடும். இந்த பேச்சே எடுக்க வேண்டாம், விட்டுற சரவணா. பூங்குடி, இங்க பீரோ மேல இந்த மகேஷ் கோயிலுக்கு போற தட்டு வச்சிருக்காளாம், அதை எடுத்துட்டு வர சொன்னாப்பா. ஏன் பெரியமா, நான் உள்ள வரேன்னு சொல்லிட்டு வரலாம்ல. திடீர்னு கதவை திறந்துட்டு வந்தா நான் பயந்துட்டேன் தெரியுமா? என்ன சரவணா, அவங்க உன்னோட பெரியம்மா, எங்க வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். அதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லையா என்ன? வரட்டும் பூங்குடி, கதவை தட்டிட்டு வரலாம்ல. அட என்ன சரவணா நீ, அவங்க என்ன வெளியாளா மெயில் அனுப்பிட்டு வர்றதுக்கு? அவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, அவங்கள போய் கோச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ, நான் கோச்சிக்கவே இல்ல பூங்குடி. நீ கோச்சுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் சரவணா. பெரியத்த, நீங்க போங்க, என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. சரி. சரி சரவணா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் மகேஷ் கிட்ட கொடுத்துறேன். பெரியத்த ஒரு நிமிஷம். தட்டை எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டேமா. அப்புறம் பீரோல இருந்து எடுத்தீங்கல்ல என்னோட செயின், அதை கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடுங்க. என்ன பூங்குடி சொல்ற? அத்தை, பீரோல இருந்து எடுத்தீங்கல்ல என்னோட செயின், அத கொடுங்கன்னு கேட்டேன். பூங்குடி, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் பீரவை திறக்கவே இல்லையே. சரவணா கொஞ்சம் தள்ளு. தயவு செஞ்சு செயினை கொடுத்துருங்க அத்தை. பூங்குடி, அவங்க எங்க பீரோவை திறந்தாங்க? அவங்க தான் திறக்கவே இல்லையே. அப்படியா சரவணா? திறக்காமலேயே உள்ள இருக்கிற செயினை எடுக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா இருப்பாங்க. மா,